ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸில் வந்து மசாலா மாதிரி செய்ய போகிறோம். எப்போதுமே சோயா சங்க்ஸில் கறி ஆர் கிரேவி செஞ்சவங்க, போர் அடித்தவங்க இந்த மாதிரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு எல்லாமே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஆனியன் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தனியாக வச்சுருங்க. சோயா சங்க்ஸை வந்து நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் வேக வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் நீங்கள் சும்மா போட்டு வச்சுருந்தாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போது அதை தனியாக ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு, நான் அதே பேன்லேயே ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே மசாலாஸ் எல்லாம் பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, இப்போ நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சோயா சங்க்ஸ் வந்து நான் பெருசாக இருக்குது ரொம்ப எனக்கு அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னது சேர்த்தா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் வந்து தண்ணியை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் வத்தடிக்கும் போது ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் போயிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா வத்தடிச்சு இறக்குனீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் சோயா சங்க்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரசத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பாய்.